வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி லீக்டு வீடியோ கான்ட்ரவர்சி பற்றி தான் பேச போகிறோம். என்ன ப்ரோ திடீர்னு கான்ட்ரவர்சிலாம் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பெருசாக கான்ட்ரவர்சி பற்றி பேசுகிறதெல்லாம் பிடிக்காது. பட் இதில் வந்துட்டு ஒரு சோசியலிஸ்டிக்கான ஒரு விஷயமும் இருக்குது. நம்ம 2K கிட்ஸுக்கு, எனக்கும் சேர்த்து தான் 2K கிட்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் மெசேஜ் சொல்ல வேண்டியது இந்த ஒரு நியூஸில் இருந்துச்சு. அதனால தான் இந்த கான்ட்ரவர்சி நான் கையில் எடுத்தேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கான்ட்ரவர்சி நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த மணி கனியிலேருந்து ஆரம்பிப்போம். என்ன ப்ரோ திடீர்னு கனியெல்லாம் இன்செர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பின்னாடி உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மணி கனி அப்படின்ற ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க சம்திங் ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிக்கணும். இந்த ஒரு ஃபாஸ்ட் ஜென்ரேஷனில் இப்படி தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. தவறான வழி தவிர வேறு எதுலேருந்து வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்க, ஆறு அவங்கவுங்க பொழப்புக்கு அவங்கவுங்க சம்பாதிக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இவங்க பாட்டுக்கு லிப்சிங் பண்ணி டான்ஸிங் பண்ணி சம்பாதிச்சிட்ருக்க ஒரு கப்பல், ஓகேங்களா? அவங்களுக்கு ஹேட்டர்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக கிடையாது. இந்த பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ் மாதிரி ஹேட்டர்ஸ் அவ்வளோ கிடையாது. உங்கள் வாய் உங்கள் உருட்டு நீங்கள் உருட்டுறீங்க. என்ன ப்ரோ திடீர்னு பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ்லாம் கொண்டு வந்து உள்ளே வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஒரு தனி கான்ட்ரவர்சி. அதை நான் எடுத்தேன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே பேச வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு அது மேலே ஒரு வெறுப்பான ஒரு கப்பிள்ஸ். அவங்க பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அதை நம்ம ஒரு தனி டாப்பிக்காக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இவங்க டாப்பிக்குள்ளே வருவோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் அவங்க 2 பேர்த்துக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு, அதாவது கனின்றவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் மணின்றவங்களோட பிரிஞ்சுட்டாங்க. ஸோ சம்திங் யாரோ ஒருத்தருக்கு சீட்டிங் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களோட பிரிவினை ஏற்பட்டுருச்சு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். தென் இப்படி போயிட்டுருக்க இந்த சமயத்தில் மணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனியாகவே ரீல்ஸ் போட ஆரம்பித்தார். லிப்சிங் பண்ணிட்டு தனியாகவே டான்ஸிங் பண்ணி இந்த மாதிரி தனியாகவே ரீல்ஸ் போட ஆரம்பித்தார். ஸோ அப்பயும் அவருக்கு இருந்த ஃபேன்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு பெண் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலுமே உடஞ்சி உக்காராமல் தைரியமாக ரீல்ஸ் போடுறாரு, தைரியமாக அவரோட வேலையை அவர் கரெக்டாக செய்கிறாரு. ஸோ அவரோட இதுலேயே போய் பார்த்தோம்னா அவருக்கு வந்துட்டு ஃபிலிமில் நடிக்கிறணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு விட்டுட்டு போனாலும் தன்னம்பிக்கையோடு போராடினதுன்றதும் நல்ல விஷயந்தான். ஆனால் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த வன்மம் அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு காலேஜ், அது பேர்லாம் நான் சொல்ல வரல, அந்த காலேஜ் இவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஸோ இவரெல்லாம் ஏன் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ணும், இவர் என்ன அவர் சாதனை பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் தெரியல. அது அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை தான் கேட்கணும், ஏன்டா அவரை கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவங்க தான் கூப்பிட்டது கூட தப்பு இல்லை. அந்த கேர்ள்ஸ் சுற்றி நின்று ஏதோ ஒரு தளபதி இல்லை மம்முட்டி, மோகன்லால் இந்த லெவலுக்கு அவங்க பண்ணது தான் பாய்ஸுக்கு நடுவில் ஒரு பெரிய இதை க்ரியேட் பண்ணுச்சு. ஏன்னா இப்போது என் மைண்ட் தாட்டில்தான் சொல்கிறேனே, ஏன் பொதுவாக பாய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு, நானும் பையன் தானே, நானே சொல்கிறேனே. இப்போது ஏதோ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தளபதியே எடுத்துப்போமே எக்ஸாம்பிளுக்கு, அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. பார்த்து லவ் யூ அது இதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு அவர் தகுதியானவர். ஏன்னா ஆக்டிங், டான்ஸிங் இந்த மாதிரி பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ளஸ் இப்போது அரசியலையும் ஈடுபட்டுருக்காரு, ஏழைகளுக்கும் உதவி செய்கிறாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. ஸோ அவரை கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு அப்போதைக்கு லைட்டாக ஜலஸாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அது ஒரு தகுதியான ஒரு மனுஷன், அதனால் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம். ஆனால் இந்த மணின்றவர் ஜஸ்ட்டு லிப்சிங் பண்ணுற ஒருத்தர் தான். ஜஸ்ட்டு லிப்சிங் ப்ளஸ் டான்ஸிங், இது 2 மட்டும்தான். இது 2க்காக இவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸா அப்படின்றதே முதல்ல ஒரு பெரிய இதாக இருந்தது. தென் இதை ஏன் காலேஜில் கூப்பிட்டு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவர் என்ன பேச போகிறாரு, அவர் சாதிச்ச ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரா? ஒன்றும் சாதிக்கல, ஜஸ்ட்டு லிப்சிங். அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு எதுக்கு அவர் கூப்பிடணும்? இந்த கேள்வி தான் எல்லாத்துக்கும் ஓடிட்டே இருந்தது. எனக்குமே அந்த வீடியோ பார்க்கும்போது, அதாவது இந்த கேர்ள்ஸ் வந்து அவருக்கு கூட நின்று செல்ஃபி எடுக்கிறதுக்கு அடிச்சுக்கிறதும், சண்டை போட்டுக்கிறதும், கத்துறதும், இதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பாக தான் இருந்துச்சு. பட் சரி, அவரோட திறமை லிப்சிங், டான்ஸிங் எதையோ ஒன்று காட்டி கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு.
ஸோ அடுத்தவொடனே யூடியூப்பில் வீடியோலாம் வந்தது, என்னென்னா என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அதுன்ற மாதிரிலாம் வந்தது. சரி நானே ஒத்துக்கிறேன், அது லைட்டாக பொறாமையாக தான் இருந்தது. ஆனால் சம்பவம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, மணி லீக்கடு வீடியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருந்தது. என்னன்னு எனக்கு புரியல, என்னப்பா அப்படின்ட்டு போய் நான் இன்ஸ்டாம் பார்க்குறேன், தட்டி பார்க்குறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, டிஎம் பண்ணுங்கள் வீடியோ அனுப்புகிறேன். என்னடா இந்த வீடியோ அப்படி என்னடா இருக்குது அப்படின்ட்டு நானும் உள்ளே போயிட்டு டெலகிராம் லிங்க்கில் தான் இருக்குது, டெலகிராம் லிங்க்கை தட்டினேன். உள்ளே போய் பார்த்தா மணி மேலே இருந்த மரியாதையே சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் அப்போ தான் புரிஞ்சுது, ஏண்டா நீ வந்துட்டு ஒரு கேரக்டர் கரெக்டாக இருக்க, ஒரு பொண்ணு விட்டுட்டு போனாலும் இப்படி தன்னம்பிக்கையாக இருக்க, இந்த மாதிரியெல்லாம் நல்ல விஷயங்களை வச்சு தான் கேர்ள்ஸ் உங்ககிட்ட அவ்வளோ பெரிய ஃபேன்ஸாக இருந்தாங்க. ஆனால் நீ இந்த மாதிரி காரியம் பண்ணுறியே, உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, உன்னெல்லாம் எவன் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுன்னு எனக்கு ஒரு நிமிஷம் காண்டாச்சு. திருப்பி நான் இன்ஸ்டாகிராமை போட்டு பார்க்குறேன், எல்லாரும் அதே. ஏன்னா ஏற்கனவே வெறும் லிப்சிங் பண்ணுறவனெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவனுக்கு இவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு காண்டாக இருந்துச்சு. இதில் நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணினா யாருக்கு தான் உன் மேலே வன்மத்தை கக்க தோணாது. சரி, அவரை திட்டினது போதும், நம்ம திட்டத்தில் என்ன இருக்குது, பல பேர் அவரை பல விதத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம என்ன கன்க்ளூஷன் என்ன அப்படின்றதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட், அவரோட லிப்சிங் அப்படின்றது திறமை கிடையாது, அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், ஒரு ஜாலிக்கு ஆடுறது. நம்ம எல்லாருமே ஒரு பாட்டு போட்டோம்னா வைப்பில் ஆடுவோம். பட் நான் அதை ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு அதை கரெக்டாக கற்றுக்கிட்டு 4 பேர்த்துக்கு சொல்லித்தந்து அதனால் 4 பேர் பயனடைகிறாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் தான் எல்லாத்துக்குமே தேவை. அந்த ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சனை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கணும். ஆனால் லிப்சிங் பண்ணுறதெல்லாம் ஒரு டேலண்ட்டுன்னு நினச்ச அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே ஒரு தற்குறி. கூப்பிட்டுட்டு கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ சுற்றி நிற்க வச்சுருக்கிறாங்க. எதுக்கு இது அவ்வளோ புரியவே இல்லையே. அவங்க பாட்டு கண்ட இடத்துல தொட்டுருக்குறாங்க. என்ன பையன்னா எப்படி வேணாலும் இருந்துக்கலாமா, ஒரு பொண்ணு அங்கே நடுவில் நிற்க வச்சுருந்தா என்ன இருந்திருக்கும், எல்லோரும் இப்படி தொட்டிருக்க முடியுமா, என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, கேர்ள் சேஃப்டி இல்லை அது இல்லை, அப்போ மென்னுனா இப்படி வேணாலும் இருந்துக்கலாமா, அவர் என்னமோ ஒரு கேரக்டரில் இருந்துட்டு போகட்டும், அப்போ மென்னுனா எங்கே வேணாலும் போய் நின்று எத்தனை பேர் வேணாலும் சுற்றி நின்றுக்கலாம், அப்படி தானே. ஸோ சில பேர்த்துக்கு, நான் எல்லாத்தையும் சொல்லலை, சில பேர்த்துக்கு சொல்கிறேன். ஸோ ஒருத்தங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல ஒத்துக்க பழகுங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல கேரக்டருக்காக அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்களா, அவங்க அதே கேரக்டரில் மெயின்டைன் ஆகுறாங்களா, ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பட் அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றது எந்த அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நல்லவங்க, நல்ல ஸ்கில்ஸ் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படியும் சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை வேணால் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்களே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் கண்டினியூட்டி, வாய்ஸஸ் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் அதெல்லாம் சரி செய்யப்படும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.